தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல Angelone அவங்களோட ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை இப்ப அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஓல்டு பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது இந்த நியூ பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ், அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிருங்க. அதே போல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக Angelone சைடுல இருந்து ஒரு சில ஆஃபர்ஸ் உங்களுக்காக ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க அந்த லிங்க் மூலமா Angeloneல Demat அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு ஃப்ரீயாவே நீங்க Demat அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 30 டேஸ் உங்களுக்கு எந்த விதமான புரோக்கரேஜும் கிடையாது. நீங்க ஈக்விட்டி, இன்ட்ராடே, டெலிவரி, F&O எல்லா ட்ரேடுமே நீங்க ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா 750 ரூபீஸ் உடைய வவுச்சர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். தட் மீன்ஸ் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க் மூலமா Demat அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஏதாவது ஒரு ஷேர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு 750 ரூபீஸ் உடைய வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்க அமேசான், பிளிப்கார்ட் இல்ல மந்த்ரா அந்த மாதிரி வெப்சைட்ல நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது Angeloneல Demat அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த பெனிஃபிட்ஸ் அவங்களும் அடைஞ்சுக்கட்டும். ஓகே, trade.angelone.in இந்த வெப்சைட்குள்ள உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூ இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம லாகின் பண்ணதுக்கும் இந்த புது வெப் பேஸில் லாகின் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் ஆர் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அதற்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 டிஜிட் பின் செட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா ஆப்பில். ஸோ அந்த 3 டிஜிட் ஆப் அந்த பின் என்ட்ரு பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாகின்ல ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேங்க் நிஃப்டி அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் வேணுமோ எல்லா ஸ்டாக்ஸையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? உதாரணமாக நான் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட் 1, வாட்ச் லிஸ்ட் 2 இந்த மாதிரி மல்டிபிள் வாட்ச் லிஸ்ட்டை வந்து இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி அதோட நேம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு வாட்ச் லிஸ்ட்டுக்கு வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வாட்ச் லிஸ்ட் 2 அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஐடி ஸ்டாக்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ 1 அப்படிங்கிறது தான் இந்த இது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் வாட்ச் லிஸ்ட் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே 3 டாட் இருக்குது இல்லையா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டுக்கான நேமு, அந்த ஸ்டாக்கை நம்ம டெலீட் பண்ணுறாந்தா இல்லை ரீநேம் பண்ணுறாந்தா எல்லாமே நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம் இந்த லெஃப்ட் சைடில். ஓகேங்களா? ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு. இங்கே ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா ஹோம். இப்போ நம்ம இருக்கிறது தான் வந்து ஹோம் பேஜ். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட், அதாவது நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த வாட்ச் லிஸ்ட் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ, அதாவது நம்மளோட Angelone Demat அக்கௌண்ட்டில் எதுவும் ஸ்டாக் வாங்கி ஹோல்டிங்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? அடுத்து ஆர்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டர் வந்து போடுறீங்க, ஏதாவது ஸ்டாக் வாங்குறதுக்கு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா அந்த ஓப்பன் ஆர்டர்ஸ் இங்கே இருக்கும். பொசிஷனில் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா பொசிஷனில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அது பொசிஷனில் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எஸ்ஐபி போட்டிருந்தீங்க அப்படின்னா அது எஸ்ஐபி செக்ஷனில், ஜிடிடி போட்டிருந்தீங்க ஆர்டர் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஜிடிடி செக்ஷனில் தனியாக ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் இருக்கும். இதில் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், நம்ம ஃபண்ட்ஸு, நம்மளோட ப்ரொஃபைலு, செட்டிங்ஸ் எல்லாமே இந்த அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுறது, எங்கே போய் பை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். உதாரணமாக ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ ஜஸ்ட் அது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதோட சார்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதோட சார்ட் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இதை நீங்கள் பெருசாக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கார்னரில் கொண்டு போனீங்கன்னா பாப் அவுட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தனி விண்டோவில் பெரிய சார்ட்டாக ஓப்பன் ஆகும். நம்ம இங்கேருந்தே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்குமா ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கேருந்தே ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ பை பண்ணுறது இங்கேருந்தே நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டெலிவரியில் பை பண்ண போகிறோமா இல்லை மார்ஜின் ட்ரேடிங் பை பண்ண போகிறோமா, அதாவது நம்ம பை பண்ணிடலாம், அதற்கான அமௌண்ட் ஏஞ்சல் ஒன்னே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இது பேர் மார்ஜின் ஃபண்டிங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்டிஎஃப். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி கூட நம்ம சேனலில் நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் யூடியூப்பில் போயிட்டா மார்ஜின் ட்ரேட் ஃபண்டு ஷேர் மார்க்கெட் அகாடமின்னு போட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ வரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ராடேக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5x வரையும் லீவரேஜ் கொடுக்குறாங்க. இன்ட்ராடே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, லிமிட் ஆர்டரில் போடுறீங்களா இல்லை மார்க்கெட் ஆர்டரா இல்லை கவர் ஆர்டரா, பிராக்கெட் ஆர்டர் முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன்ல இருக்குது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் வந்து பிராக்கெட் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் ஏஞ்சல் ஒன்ல பிராக்கெட் ஆர்டர் இன்னமும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம், ஆர்டர்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். பொசிஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி டேரெக்டாக என்னென்ன பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி பை பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ தனித்தனி விண்டோவில் அது ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த ஷேரை பற்றி நான் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள், இது வந்து சார்ட் செக்ஷன். அடுத்து ஓவர்வியூ, இந்த ஸ்டாக்கை பற்றின ஓவர்வியூ எல்லாமே இருக்கும். இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸு, ஹை, லோ, க்ளோஸ் ஆகிருக்குது, வால்யூமு, ஆல் டைம், பி ரேஷியோ, 52 வீக் லோ, 52 வீக் ஹை அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது மார்க்கெட் டெப்த். ஓகேங்களா. ஸோ 5 லெவல் வரையும் தான் ஏஞ்சல் ஒன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 52 வீக் ஹை எது, இன்றைக்கி எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, ட்ரெண்ட் ரிவர்சல், இதை பற்றின ரீசெண்டாக என்னென்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கீழே ஷோ ஆகும். அடுத்து டெக்னிக்கலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே. ஓகேங்களா. ஸோ இந்த சம்மரியை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்லைட்லி நியூட்ரல் டு புல்லிஷாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீக் இருக்குது இல்லையா, ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ ஃபண்டமெண்டலில் இந்த ஸ்டாக்கை பற்றின அனைத்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 5க்கு வந்து 4 கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சிவ் அவுட் ஆஃப் 5க்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியலை பொறுத்தவரையும் அவுட் ஆஃப் 5க்கு அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபினான்ஷியல் ரேஷியோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் டெப்த்து, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே போல் இப்போ இந்த ஷேரை பை பண்ணாலும் அப்படின்னா ஷேர் மேலே கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா பையிங் இருக்கும், பையிங் விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல செல் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ சேம் அதை நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஏஞ்சல் ஒன்ல இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பையிங் விண்டோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுலேருந்து நம்ம சார்ட் போயிட்டு நம்ம இந்த மாதிரி பை செல் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வாட்ச் லிஸ்ட் புரிஞ்சிருச்சு. இந்த வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி நம்ம ஒரு ஷேரை வந்து ஆட் பண்ணணும், ப்ளஸ் வந்து சார்ட்டு, டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல்லாம் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஏதாவது ஷேர் வாங்கி ஹோல்டிங்கில் இருந்தது அப்படின்னா அதோட P&L எல்லாமே ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9 ரூபீஸ், இதில் எவ்வளோ லாஸ் இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ லாஸ் இருக்குது, என்ன ஷேர் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஆர்டர் செக்ஷன் தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த அக்கௌண்ட் செக்ஷன், இந்த அக்கௌண்ட் செக்ஷனில் போயிட்டு ஆட் ஃபண்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே கனெக்ட் பண்ணி அது மூலியமாக இங்கே வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா சேம் இங்கே ஃபண்டு ஷோ ஆச்சு அப்படின்னா அதை நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா வித்ட்ரா எவ்வளோ ஃபண்டு வித்ட்ரா கொடுக்குறீங்களோ அது கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டு டிரான்சாக்ஷன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து ஏஞ்சல் ஒன்ல எவ்வளோ ஃபண்ட்ஸ் நான் டிரான்சாக்ஷன் பண்ணேன் அப்படிங்கிற 25,000, 50,000 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 10,000, ஸோ 40,000, 20,000. ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டில் கிடையாது, இப்போ நான் பட் ஃபுல்லாக நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். பட் இதுக்கு முன்னாடி நான் பண்ண அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ அதே போல் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக் எதுவும் பிளெச் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் பிளெச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அட்டென்ஷன் எப்படி நம்ம பிளெச் பண்ணணும் அப்படிங்கிறான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே பிளெச் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது MTF வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது டெலிவரிக்கு வந்து 4 டைம் வந்து அவங்க லீவரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ மற்ற புரோக்கர்ஸ் எல்லாமே இன்ட்ராடேக்கு மட்டும்தான். பட் ஏஞ்சல் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த MTF கான்செப்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு லீவரேஜாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ப்ரொஃபைல், அதில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் கைட் மட்டும்தான் இப்போ ஆட் பண்ணி வச்சுருக்காங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. அபோட்டஸ் சும்மா அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ அதை தவிர்த்து மெயினாக வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இங்கே கொடுக்கல, ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வெப்சைட்டை வந்து இப்போ டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஹோம் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ட்ரெண்ட் நியூட்ரல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஈக்விட்டியோட டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ், ஆக்டிவ் பை வால்யூம், ஆக்டிவ் பை வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம தனி வெப்சைட்டுக்கு போக தேவையில்லை. அதே போல் டெரிவேட்டிவ் மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட செக்டார் ஹீட் மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி என்னென்ன செக்டார் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி கன்சியூமர் செக்டார் வந்து மார்க்கெட்டை லிஃப்ட் பண்ணியிருக்கு. ஐடி செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே போல் லாங் பில்டப், ஷார்ட் கவரிங், லாங் வைண்டிங் என்னென்ன ஸ்டாக் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம உங்களோட டெலகிராமில் இந்த லாங் பில்டப், ஷார்ட் கவரிங், லாங் அண்ட் வைண்டிங்லாம் எங்கேருந்து போடுறீங்க அப்படின்னு. ஸோ அந்த டேட்டா நான் இங்கேருந்து தான் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் தினமும் ஓப்பன் பண்ணி நீங்கள் இங்கேருந்தே அந்த டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ லாங் பில்டப் அப்படின்னா டே பை டே மேலே போகிறது. ஸோ இதை பற்றி கூட நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த லாங் பில்டப் அப்படின்னா என்ன, ஷார்ட் பில்டப் அப்படின்னா என்ன, ஷார்ட் கவரிங் அப்படின்னா என்ன, லாங் அண்ட் வைண்டிங் அப்படின்னா என்னென்னு நாளையுமே சேர்த்து ஒரே வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு பாண்ட், என்பிஎஸ், என்சிடி அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஐபிஓ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரண்டாக என்னென்ன ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி இங்கேருந்தே ஐபிஓ வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன் வந்து போயிட்டுருக்கு, 2 நாளில் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இந்த இதில் நோட்டிஃபை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அபான்ஸ் ஹோல்டிங் லிமிடெட் ஐபிஓ ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் இங்கேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே போல் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போய்ட்டு டாப் ரேட்டர் இல்லை ஹை ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கேருந்தே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே போல் தான் கோல்டு பாண்ட், என்பிஎஸ், என்சிடி எல்லாமே. போர்ட்ஃபோலியோ அட்வைசரி அப்படின்னா ஏஞ்சல் ஒனில் உங்களுக்கு தினமும் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஷேரை வாங்குங்க, இந்த ஷேரை வந்து செல் பண்ணுங்கள், இது இவ்வளோ டார்கெட் போகும், இது இவ்வளோ ஸ்டாப் லாஸ் போகும் அப்படின்னு அந்த ஏஞ்சல் ஒனில் உள்ள அந்த செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்வைசரி கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 79 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. சிஏஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா 10% அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிஸ்க் வந்து ஹை, இந்த மாதிரி வந்து அவங்க நிறையா ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இன்ட்ராடேக்கு, ஷார்ட் டேர்முக்கு, லாங் டேர்முக்கு எல்லாமே ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சுப்ரஜாட் அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 14 ரூபா பெர் ஷேர் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ கிராஃபைட் அப்படிங்கிற ஷேர் வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுலேருந்து 26 ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு பெர் ஷேருக்கு. ஸோ இது வந்து சனாகாம்ஸ் அப்படிங்கிற ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 260 ரூபா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு பெர் ஷேருக்கு. ஓகேங்களா. ஸோ இவங்களுமே ஷேர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதை அப்படியே பிளைண்டாக வந்து பை பண்ணாதீங்க. சம் அனலைசிஸ் நீங்கள் பர்சனலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இவங்களோட பர்சன்டேஜ் இன்ட்ராடே பார்த்தீங்க அப்படின்னா 66% வந்து வின் ரேட் கொடுத்துருக்கு. ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா 66%. ஸோ இது நல்ல பர்சன்டேஜ், பட் பிளைண்டாக நீங்கள் எடுக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ அதே போல் ஜிடிடி, ஸ்டாக், ஐஏபி, எஸ்ஐபி எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்மால் கேஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சென்சிபிள் நீங்கள் ஆப்ஷன் செயின்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் சென்சிபிள் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்சிபிள் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். மேலே அனலைஸில் போயிட்டு ஆப்ஷன் செயின்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் இங்கே இருக்கும், இங்கேருந்தே நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ உதாரணத்துக்கு 18,300 பை பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் ஜஸ்ட் பை கிளிக் பண்ணி இங்கேருந்தே ஆர்டர் ட்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஞ்சல் ஒனில் வந்து ட்ரேட் ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்னதான் நிறைய அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலுமே பர்சனலாக நான் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணுறேன் மற்ற ப்ரோக்கரை கம்பேர் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் மோட், அதாவது நம்ம 9 to 3 o'clock நம்ம சார்ட்டே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டார்க் மோட் இருந்தது அப்படின்னா இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். டார்க் மோட் இதில் இன்னும் ஆட் பண்ணலை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டில் ட்ரேடிங் வியூ மட்டும்தான் வந்து இன்பில்டாக கொடுக்குறாங்க. சார்ட் ஐக்யூ வந்து அவங்க கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ அது ஒரு பெரிய டிராபேக்காக நான் பார்க்குறேன். அடுத்த ஆர்டர் எக்ஸிகியூஷன் எல்லாமே மோஸ்ட்டாக இந்த இருந்ததோட கொஞ்சம் இப்போ ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஃபியூச்சரில் ஆட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மே பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.